ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான பீஃப் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பீஃபை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகு சேர்த்து க்ரஷ் பண்ணின பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாட்டு பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணீரும் ஊற்றிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு 6-7 விசில் வந்தாலே போதும், சூப்பராக குக் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடிடலாம். ஏழு விசில் போல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பீஃப் நல்லா குக் ஆயாச்சு. ஊற்றின தண்ணீர் கொஞ்சமாக வற்றிருக்கு, மீதி தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாட்டு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அதிகமாக ஊற்றி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கிடலாம். பீஃப் ஏற்கனவே கொழுப்பு தான், அதனால தான் நான் ஆயிலை குறைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச க்ரஷையும் சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் புதினா கீரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கிடுங்க. புதினா கீரை சேர்க்கும்போது இது கொஞ்சம் வேறு ஃப்ளேவராக சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக வேண்டி நான் மல்லிக்கீரை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வத்தல் தூள், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள், மல்லித்தூள் இவ்வளவு தான் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நம்ம குறைவாக ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிக்க தான் செய்யும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். 2 பெரிய தக்காளியை ஜூஸ் அடித்து அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். பச்சை வாடை எல்லாமே போகட்டும். 1 கேப்சிகமை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். பீஃப் கிரேவியில் இந்த கேப்சிகம் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பீஃபை சேர்த்துடலாம். பீஃப் அவ்வளத்தையும் சேர்த்துட்டு மசாலாலாம் பீஃபில் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீஃபில் மசாலாலாம் நல்லா பிடிச்சி வந்தாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பீஃப் வேக வச்சுருந்த தண்ணீரையும் சேர்த்துடலாம். தண்ணீரை சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே குறைச்சி வச்சிடலாம். அதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியாச்சு, ஆயில் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த டொமேட்டோ சாஸ் சேர்க்கும்போது லைட்டாக ஒரு இனிப்பும் இருக்கும். அதனால் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கிரேவி நான் திக்காக தான் வைக்க போகிறேன். அதனால தான் குறைவாட்டு தண்ணீர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப்பு கூட தண்ணீர் ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபைனலாக மல்லிக்கீரையும் தூவி விட்டுறலாம். நல்ல டேஸ்டியான பீஃப் கிரேவி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.